வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரன் இந்த ரெண்டும் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதை பேஸ் பண்ணி முடிவெடுத்து அவங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மூலயமா பார்க்கலாம். இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு எப்படி போகணும், எதில் சிக்கியிருக்கோம், எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லக்னாதிபதி சந்திரன் தசாபுத்தி. ஸோ அந்த ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்த 2 பேரை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு, ஒரு டவுனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை, நீங்கள் அங்கே தொலைதூரத்தில் இருக்கிற அந்த நகரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட எய்ம். ஸோ 2 பேரும் பயணத்தை தொடங்குறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. நாட்கள் நகருது, நீண்ட நாட்கள் ஆகுது. போகிற வழியில் ஒரு பசுமையான ஒரு பகுதியை கடந்து போகிறாங்க. வயல்வெளி இருக்குது, மரச்செடி கொடி இருக்குது, மிருகங்கள் இருக்குது, ரொம்ப இயற்கையான சூழ்நிலைகள் இருக்குது, ஆறு இருக்குது, அருவி இருக்குது. இது மாதிரி ஒரு சூப்பரான சூழ்நிலையில் அவங்க கடந்து போகிறாங்க. அப்போது அந்த 2 பேரில் ஒரு நபர் என்ன சொல்கிறாரு, நமக்கு எதுக்கு அந்த நகரத்துக்கு போகணும், அந்த சிட்டிக்கு நம்ம எதுக்கு போகணும், இங்கேயே நல்ல என்வரான்மெண்ட் இருக்குது, இங்கேயே நல்ல சூழல் இருக்குது, உணவு கிடைக்கிது, எல்லாமே இங்கே கிடைக்கிது, அப்புறம் ஏன் நம்ம அந்த நகரத்துக்கு போகணும், இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நபருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கூட வந்த இன்னொரு நபருக்கு, இல்லை நம்ம நமக்கு சொன்ன கட்டளை என்ன, நம்மக்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, அந்த சிட்டிக்கு போகணும், அந்த நகரத்துக்கு போகணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பயணம் பண்ண ஆரம்பிக்கலாம், எனக்கும் தான் பிடிச்சிருக்கு, ஆனாலும் நமக்கு நோக்கம் அதுதானே அப்படிங்கிற மாதிரி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ விருப்பமே இல்லாமல் அந்த இன்னொரு நபருமே பயணத்தை தொடங்குறாங்க. ஸோ மறுபடியும் போய்கிட்டே இருக்காங்க. நிறைய நாட்கள் ஆகுது. மறுபடியும் ஒரு மோசமான ஒரு பகுதியை கடக்குறாங்க. ரோடு இல்லாத, கரடு முரடான, ஒரு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ஒரு கோடை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2 பேரில் போன இதில் இயற்கையான சூழ்நிலையிலே இருக்கலான்னு சொன்னார்ல அவர், இல்லை இந்த பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வா திரும்பி போயிடலாம், வீட்டிலே கூட இருந்துக்கலாம், அப்பா அம்மா கூட நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த இயற்கையான பகுதி, அங்கே போய் தங்கிக்கலாம், இது வேணாம், பயணம் வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கூட வந்த இன்னொரு நபர், இல்லை கஷ்டம், எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுபடியும் 2 பேர் பயணப்படுறாங்க. ஸோ மறுபடியும் 2 பேர் பயணத்தை தொடங்கி ஒரு வழியாக பிடிச்சும் பிடிக்காமல் கஷ்டப்பட்டு இல்லை சந்தோஷப்பட்டு ஒரு மாதிரி ஆகி போய் ரீச் ஆகி அந்த நகரத்தை அடைகிறாங்க. இப்போ இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த இயற்கையை பார்த்துட்டு தங்கணும்னு சொன்ன நபர், அதே மாதிரி கஷ்டமான பாதை, கஷ்டமான பயணத்தை பார்த்து திரும்பலான்னு சொன்ன நபர், அவர் தான் சந்திரன். என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கடைசியாக போய் சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நபர் லக்னாதிபதி. இப்போது லக்னாதிபதி சூழ்நிலையில் இருக்கிற நல்லது கெட்டதை அனுபவிக்காமையே ஒரே நோக்கத்தோடையே ஒரே குறிக்கோளோடையே போகணும்னு நினைக்கிறாரு. அங்கே இருக்கிற நண்பர்களோட பேசலை, அங்கே இருக்கிற மக்களோட பழகலை, இயற்கையை ரசிக்கலை, ஆற்றுல குளத்துல நீரில் குளிக்கலை, கஷ்டமான பாதையில் ஏனோ தானோன்னு பயணம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தன்னோட பயணத்தில் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் ஒரே நோக்கத்தில் மட்டும் குறியாக இருந்து அந்த நகரத்துக்கு போய் சேர்ந்துட்டார். இதுதான் லக்னாதிபதி. நீங்கள் என்ன தான் சுச்சுவேஷன் வந்தாலும், எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், பிடித்தாலும் பிடிக்கலைன்னாலும், ஜெயித்தாலும் தோற்றாலும், நமக்கு என்ன நோக்கமோ, எந்த நோக்கத்தில் பிறந்தமோ அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உந்துதலை கொடுக்கறது லக்னாதிபதி. பெரும்பான்மையான நேரங்களில் லக்னாதிபதிக்கு வலு குறைவு, சந்திரனுக்கு தான் வலு அதிகம். ஏன்னா சந்திரனுங்கிறது மனோகாரகன். ஒரு கஷ்டம்னாலும் சரி, நஷ்டம்னாலும் சரி, சந்தோஷம்னாலும் சரி, உணர்ச்சினாலும் சரி, உடனே ஆட்பட்டு ரொம்ப உணர்வுகளை தர்றது மனசு தான். ஸோ சந்திரன் தான். ஸோ வெளிப்படையாக வெளிப்படுறது சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரன் வலு அதிகம், லக்னாதிபதி வலு குறைவு. ஆனால் சந்திரன் எங்கெல்லாம் பயணிக்குதோ, யாரையெல்லாம் சந்திக்குதோ, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகுதோ, அங்கே இருக்கிற நல்லது கெட்டதோட ரொம்ப பற்றோட அணுகி பிடிச்சது பிடிக்காதது, மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு உணர்வுகளுக்கு மனசு ரீதியாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த சூழ்நிலையோடு சிக்க வைக்கும். நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ண வைக்காது. ஆனால் லக்னாதிபதி என்ன சொல்லும் அப்படின்னா, என்ன தான் சுச்சுவேஷனில் போனாலும் எண்ட் ஆஃப் த டே நீ இங்கே தான் போகணும் அப்படின்னு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். என்ன பெருசாக வெளிப்படையாக நம்ம உணர்வுகளில் அது வெளிப்படாது. ஏன்னா சந்திரன் தான் ஃபஸ்ட்டு வெளிப்படும். ஸோ வாழ்க்கையோட நோக்கத்தை லக்னாதிபதி குறிக்கும்.
அந்த நோக்கத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் பயணப்படுறோம், எப்படியெல்லாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சந்திரனும், நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் போகிறோம் அப்படிங்கிறத தசாபுத்தியும் தான் தீர்மானிக்கும். ஸோ இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும், எது நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தா, லக்னாதிபதி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற நல்லது கெட்டது, சுகதுக்கம், இன்பம் துன்பம், இது எதையுமே பார்க்காம நோக்கத்தை மட்டும் முன்னிறுத்தும். ஆனால் சந்திரன் சுற்றி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற நல்லது கெட்டதுகளை ரசித்து, ஃப்ரெண்ட்ஸோட பழகி, ஒரு தீய விஷயம்னா அதில் அவாய்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி அனுபவத்தை விரும்பும். நமக்கு ஒரு பயணத்தில் அனுபவமும் இருக்கணும், அந்த பயணத்தோட நோக்கத்தையும் நிறைவு செய்யணும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி டிசிஷன் எடுத்து நம்ம நடந்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சுருக்கமாக நம்ம சொல்ல வர்றது, லக்னாதிபதி நோக்கத்தை சொல்லும். ஸோ நோக்கத்தை நோக்கி தான் நம்ம போக போகிறோம். அதை எப்படியெல்லாம் போவோம் அப்படிங்கிறத சந்திரன் சொல்லும். அதுக்கும் முக்கியத்துவம் தரணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பொறுமையாக யோசித்து ஒரு முதிர்ச்சியான மனநிலையோடு நம்ம செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருந்து உங்களோட இந்த பிறவியை கடக்க முடியும். நன்றி.